லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விடியல் ஆட்சியாக இருக்கா, விடியா ஆட்சியாக இருக்கா அப்படிங்கிற பலகட்ட விமர்சனங்கள் நம்ம வச்சுருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும், ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போன பின்னர் அதிமுக கொஞ்சம் எழுச்சி பெற்றது போல அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஓரளவு இருக்குது. பெரிய அளவுக்கு இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லுவோம். இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு 9 தொகுதியை நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதில் 2021 என்ன நடந்துச்சு, 2026 என்ன நடக்க போகுது, இதுதான் மேட்ரு. திருச்சி மேற்கு தொகுதியில் 1,18,133 ஓட்டு வாங்கி கே.என். நேரு பெரிய அளவுக்கு வெற்றி பெறுகிறார். பத்மநாதன் அதிமுக சேர்ந்தவர் 33,024 ஓட்டு. நாம் தமிழர் கட்சியில் வினோத் 15,725 ஓட்டு வெற்றி வித்தியாசம் 85,109 ஓட்டு. மக்கள் நீதி மையத்திலேருந்து 10,546 ஓட்டு அபுபக்கர்னு ஒருத்தர் வாங்கியிருக்கார். அப்போ 2021 85,109 ஓட்டு வித்தியாசத்தில் கே.என். நேரு ஜெயிச்சிருக்கார். அதுக்கான காரணம் என்னன்னா, நேரு சொல்கிற ஆள் தான் திருச்சி மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர். இந்த கூத்து பல கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அது 2026 நடக்கும். அதை மாற்றணும்னா அதிமுக தலைமை சரியாக இருக்கணும். இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரியான தில்லான ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி கே.என். நேருவை வீழ்த்துவதற்குண்டான வேலையை பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மீண்டும் திமுக தான் திருச்சி மேற்கு தொகுதியில் வெற்றி பெறும். திருச்சி மேற்கு தொகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி இனிக்கோ எதிராஜ் 94,302 ஓட்டு வாங்குறார் 2021. வெள்ளமன் நடராஜன் 40,505 ஓட்டு. நாம் தமிழர் கட்சியில் பிரபு, அவர் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கார். பிரபு 14,312 ஓட்டு வாங்குறாரு. ஓட்டு வித்தியாசம் 2021 53,797 ஓட்டு வித்தியாசத்தில் இனிக்கோ எதிராஜ் மகத்தான வெற்றி பெறுகிறார். நல்ல மக்கள் பணி செஞ்சிருக்கிறார். கே.என். நேரு, அன்பழகன், மேயர் போன்றவர்கள் இடையூறுகளுக்கு மத்தியில் தன்னால் இயன்ற அளவுக்கு மக்கள் பணிகளை அவர் செஞ்சிருக்கார். வெள்ளமண்டி நடராஜன் இப்போ திமுகவில் சேர்ந்ததுக்கு பதிலாக ஓபிஎஸ் சேர்றதுக்கு, ஓபிஎஸ் அதிமுகவில் வெள்ளமண்டி நடராஜன் சேர்ந்திருக்காரு, ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்திருக்காரு. இப்போ அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திமுகவில் போய் ஓபிஎஸ் சேராததுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வெள்ளமண்டி நடராஜன் போய் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைஞ்சிருந்தார்னா திருச்சி கிழக்கு தொகுதி அவருக்கு தான் கிடச்சிருந்திருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது இல்லை, திருச்சி கிழக்கில் கார்த்திகேயன் கேட்குறாரு, சீனிவாசன் கேட்குறாரு, ரத்னவேல் கேட்குறாரு, குமார் கேட்குறாரு, இன்னும் சில செந்தில்குமார்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒற்றுமையாக இருந்தால் திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. இல்லை என்றால் தொகுதி பறி போயிடும். மதிமுக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அப்புறப்பட்ட விஷயம். திருச்சி கிழக்கு தொகுதியில் மீண்டும் இனிக்கோ எதிராஜ் தான் போட்டி எடுக்கிறார் அப்படிங்கிறாங்க. அன்பில் பெரியசாமி சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. மதிவாணன் கேட்டுக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனாலும் கூட திமுகவுக்கு அங்கே வெற்றி வாய்ப்புக்கான பிரகாசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரனும் திருச்சி கிழக்கு தொகுதியில் கேட்பார். ஏன்னா மனோகரன் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று கொறடாவாக இருந்தவர். யாருக்கும் 10 பைசா செய்யலைனாலும் அமமுக கட்சியிலேருந்து ஒரு 25 கோடி ரூபா ஆட்டையை போட்டு வந்தவராக இருந்தாலும் திருச்சி கிழக்கு தொகுதி கேட்கிறாரு. சீனிவாசனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பினாரான் கட்சியிலேருந்து ஒரு 50 கோடி ரூபா ஆட்டையை போட்டு வந்தாலும் அவரும் திருச்சி கிழக்கு தொகுதியில் கேட்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது 1,05,424 ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறார் மகேஷ். இப்போ கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். அதிமுக குமார் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் 55,724 ஓட்டு வாங்குறாரு. பல உள்ளடிகள், பல துரோகங்கள் நடந்தது. அதுக்கு மத்தியிலும் இந்த ஓட்டு வாங்கியிருக்காருங்கிறது பெரிய விஷயம்தான். ஏன்னா பல ஒன்றிய செயலாளர்கள், பல பகுதி செயலாளர்கள், பல வார்டு செயலாளர்கள் இவங்க 2016 திருவெரும்பூரில் இருக்க அதிமுகவினர் அன்பில் மகேஷுக்கு தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 2021 அதே தான். வழக்கம் பெருசா மாமூல் பெருசாங்கிறது மாதிரி வழக்கம் தான் பெருசு. ஆனால் பழைய உருட்டு கதவை தோட்டிங்கிறது மாதிரி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில், திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தான் துரோகிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி. அது திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தான். அதுக்கு மத்தியிலையும் 55,724 ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அங்கே நாம் தமிழர் கட்சியில் NT சோழசூரன் 15,719 ஓட்டு வாங்கியிருக்காரு. மகேஷ் 49,697 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். அப்போ மீண்டும் இந்த தொகுதியில் திருவெரும்பூரில் மகேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். பாமக அதிமுகவில் குமார் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி தான் உறுதி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. என்ன நடக்க போகுது தெரியல. ஒருவேளை குமார் புறநகர் தெற்கு மாவட்டத்தில் அதிமுக சேர்ந்த குமார் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடுகிற பட்சத்தில்
அதற்கு முன்னாலே ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. நவல்பட்டு விஜய் மூலியமா தாவேக்காவில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க நிற்க போகிறாங்க. அந்த ஓட்டு பிரியறதுனால அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய செயல்பாடு அங்கே வெற்றி பெற வைக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம போக தான் தெரியும். குமார் அவர்களும் இந்த தடவை பலமாக நிற்பார் எங்கே நின்னாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அவர் முடிஞ்ச வரலையும் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் அப்படிங்கிறதுனால மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. சரி, மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பற்றி பார்ப்போம். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் அப்துல் சமத்து 98,077 ஓட்டு வாங்கி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். சந்திரசேகர் 85,000, அதிமுகவில் 834 ஓட்டு. அப்துல் சமத் வந்து திமுக கூட்டணி உதயசூரியன் கட்சியில். அதே போல் கனிமொழி நாம் தமிழர் கட்சியில் 19,450 ஓட்டு. வெற்றி வித்தியாசம் வந்து 12,243. அப்போ நாம் தமிழர் கட்சி ஓட்டு பிரித்ததுனால அப்துல் சமத் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் அந்த நிலைமை தான். அதே மாதிரி இங்கேயும் மணப்பாறையிலையும் அந்த நிலைமை தான். திருச்சி கிழக்கு தொகுதியில் 14,312 ஓட்டு பிரபு வாங்கியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லால்குடி சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு பிரிச்சதுனால தான் லால்குடியில் சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. சவுந்தரபாண்டியன் 84,914 ஓட்டு வாங்கியிருக்கார் 2021. அதிமுக தர்மராஜா 67,965. நாம் தமிழர் கட்சியில் மலர் தமிழ் பிரபா 16,248 ஓட்டு. அதாவது வித்தியாசம், வெற்றி வித்தியாசம் 16,949. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தமிழ் பிரபா 16,248 ஓட்டு வாங்கினார். அதனுடைய தாக்கத்தின் காரணமாக ஓட்டு பிரிஞ்சதுனால 16,949 ஓட்டு வித்தியாசத்தில் சவுந்தரபாண்டியன் 4வது முறையாக வெற்றி பெறுகிறார் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் 2021. தர்மராஜ் தோத்ததுக்கான காரணம் என்னன்னா, கடைசி நேரத்தில் குதிரையில் முத்திரையர் ஏந்திக்கிட்டு ரவுண்டு வந்திருக்காரு. அப்போ மற்ற சமுதாய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா ஒரு ஜாதி வெறியா இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணைக்கு போயிட்டாங்க. அவரை தவறா நம்ம சொல்லலை. அதாவது ஒரு தோல்விக்கான அறிகுறி சொல்லுவாங்கள்ல, ஸ்ரீதேவி மூதேவி குறுக்க போகுதுன்னு. அது மாதிரி கடைசி நேரத்தில் அவர் கெட்ட நேரம் பாருங்க, யாரோ தவறான ஐடியா கொடுத்துட்டாங்க. வேணும்னே திமுக ஆட்கள் தான் அப்படி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. சவுந்தரபாண்டியனோட சிலிப்பர்ஸில் வந்து இங்கே தர்மராஜுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க போல. கடைசி நேரத்தில் குதிரையில் முத்திரையர் கூடிய பிடிச்சிட்டு வந்தானியா, மற்ற சமுதாய மக்கள் ஓட்டு வந்து குறைவாக போட்டு சவுந்தரபாண்டியன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் மலர் தமிழ் பிரபா 16,248 ஓட்டு வாங்கினதுனால சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றார். மற்றபடி சவுந்தரபாண்டியன் நல்ல மனுஷன் தான், தரமான மனுஷன், எந்த ஒரு அடாவடிக்கும் போகாதவர், ரைட்டு மாற்றுக்கிறதுல. அடுத்து 2021 அதே திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி அவர்கள் 1,13,904 ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி பெறுகிறார். கூப்பாகிருஷ்ணன் 93,989 ஓட்டு. கடுமையான போட்டியாக இருந்திருக்கு. ஏன்னா 2வது முறையாக போட்டியிடுறாருல, முதல் முறையாக போட்டியிட்டு தோல்வி அடைகிறார், 2வது முறையாக போட்டியிடுகிறார். மக்களுடைய அனுதாபங்க இருக்கு. 1,13,904 ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறார். நாம் தமிழர் கட்சி செல்வரதி வந்து 17,911 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இங்கே வந்து 19,915 ஓட்டு வித்தியாசத்தில் 1,13,904 ஓட்டு வாங்கி பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறார். நம்ம கூட செய்தியாக போட்டோம், திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றுகிறார்களோ, எந்த கட்சி வெற்றி பெறுகிறோ அதுதான் ஆட்சி அமைக்கும், அதுதான் ஐதீகம், அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி எம்எல்ஏ வெற்றி பெறுவார் என்பதை தொடர்ந்து நம்ம 2021 முன்னாடி அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும், அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம செய்தியாக போட்டோம். அவர் வெற்றி பெற்றார், நல்ல மனிதர். ஆனால் இந்த அவருக்குன்னு சில ஒரு டீம் இருக்குது. எப்படின்னா, அவர் வந்து மக்கள் பணிகளை சமுதாயம் தாண்டி முத்திரையர்னு இல்லை, எந்த சமுதாய மக்கள் ஒரு கல்யாணம், காது குத்து, எந்த ஒரு விசேஷம் கொண்டு போய் பத்திரிக்கை வச்சாலும் தன்னால் இயன்ற அளவுக்கு, வானளாவிய அதிகாரம் படைத்த அமைச்சர் பதவி இல்லைன்னாலும் ஏன்னா தன்னால் இயன்ற அளவுக்கு அவர்கள் மனது திருப்திப்படும்படி கல்யாண பத்திரிக்கை, கல்யாணம், காது குத்து, எந்த ஒரு விசேஷம், அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்குன்னா அவரால் இயன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு செஞ்சிருக்கார். அதனால அவருக்கு கூடுதலான நல்ல பேர் இருக்கு. அந்த திருவரங்க சட்டமன்ற தொகுதியில் யார் வந்து அதிமுக சார்பாக போட்டியிட்டாலும் அந்த இடத்துல திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் மகத்தான வெற்றி பெற 2026 அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கிறது. அதுபோல் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 1,16,334 ஓட்டு வாங்கி கதிரவன் வெற்றி பெறுகிறார். பரஞ்சோதி மாவட்ட செயலர் 56,716 ஓட்டு வாங்கி தோல்வி அடைகிறார். நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணசாமி 14,443 ஓட்டு. அப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 56,618 ஓட்டு வித்தியாசத்தில் 1,16,334 ஓட்டு வாங்கி கதிரவன் வெற்றி பெறுகிறார். அப்போ கதிரவன் இங்கே வெற்றி பெறுவதற்கான காரணம் என்னன்னா, கல்லூரியில் இருக்கக்கூடிய அவருடைய
மெடிக்கல் கல்லூரின்னு சொல்லுவாங்கல்ல, மருத்துவக் கல்லூரி, அதுலேருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேத்துக்கு மேலே கொண்டாந்து களத்தில் இறக்கி வீடு வீடாக டோர் டெலிவரி, ஓட்டுக்கு 2,000 ரூபா பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டார். நான் கூட அந்த காலகட்டத்தில் செய்தி போட்டேன், ஓட்டுக்கு அவர் 2,000 கொடுக்க வேண்டியதில் 500 ரூபா கூட கொடுத்துட்டு அவர் ஜெயிச்சிருந்திருப்பார். காரணம், பரமேஸ்வரி சட்டமன்ற தொகுதியில் சரியான மக்கள் பணி செய்யலை, அலுவலகத்தை திறந்து வச்சு வர்றவங்களுக்கு டீ காப்பி போக்குவரத்து மனு கூட வாங்கலை. அவர் வீட்டிலே தான், வீட்டுக்கு போனாலும் பச்சை தண்ணியில் தான் டீ. பச்சை தண்ணினா டீ அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். அந்த மாதிரி யாருக்கும் 10 பைசா கையை அறுத்துக்கிட்டாலும் சொன்னாமல் தரமாட்டாங்கன்னு சொல்ல. பூனாச்சியும் அப்படி தான் பண்ணார். தாலுகா ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே பண்ணார். சட்டமன்ற அலுவலகம்னு ஒன்று இருக்குல்ல அந்தந்த தொகுதிக்குள்ளே, அதை செய்யலை. அதனால் இதனால் தன்னுடைய தாக்கம்லாம் என்ன பண்ணிருச்சு, கதிரவனை வெற்றி பெற வச்சிருச்சு. 40,000 ஓட்டை பெரம்பலூர்லேருந்து தூக்கி இங்கே மாற்றிருக்காருங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அது வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு புரட்சிகரமாக என்னென்ன நடக்குதுங்கிறத எதிர்த்து கேட்கணும், பேசணும், அதெல்லாம் பண்ணலை. பரஞ்சோதியோட ஆட்கள், பரஞ்சோதியோட அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் கதிரவன்ட்ட விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்குது. ஆனால் பரஞ்சோதி தேர்தல் முடிந்த பிறகு யாரெல்லாம் விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எழுதி கொடுத்து கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கினாரா? கிடையவே கிடையாது. அவர் இவரும் கதிரவன்ட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டாரா? பலவிதமான விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் எப்படி லகரம் ரங்கராஜ் பலண்டார் இப்படி செய்தி போடுறான், அவனை பார்க்குறேன் எடுக்கிறேன், அதெல்லாம் வேலை கிடையாது. நம்ம உண்மை செய்தியை போடுறோம். யார்ட்டையும் போய் எதுக்கும் நிற்கிறோமா? உண்மை செய்தியை போடுறோம். நமக்கு ஆண்டவன் என்ன கொடுக்கணும்னு விதி இருக்கா, அது கிடைக்கும். சிறுசு பெருசு அது வேறு விஷயம். நமக்கு விவசாயம் போக்குவரத்து இருக்குது, வர்றது இருந்தால் போதும். ஆனால் நம்ம இப்படி செய்தி போட்டதுனால அப்படியே மிரட்டுறது உருட்டுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்தாங்க. அது நம்மள்ட்ட நடக்காது. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் சொல்கிறேன், அதிமுகவினர் ஒற்றுமையாக இருந்தால் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவனை வீழ்த்தலாம். இப்போ வெங்கங்குடியில் நான் இருக்கிற கிராமத்தில் ரோடு வசதி சரியில்லை, தெருவிளக்கு சரியா இல்லை, குடிதண்ணீர் வசதி சரியா இல்லை. கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை குண்டு குழியுமா கேவலமாக மோசமாக இருக்குது. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வைக்கணுமா? மாற்றுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு மறைமுகமாக முட்டு கொடுப்பதால் திமுக தான் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனால் சந்திரமோகன் போன்ற வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் பல பேர் சீட்டு கேட்குறாங்க. மரதராஜா, ஐயம்பாளையம் ரமேஷ், ஆதாளி, இன்னும் யாராவது ஜெயக்குமார் உட்பட, பரமேஸ்வரி உட்பட எல்லாருமே சீட்டு கேட்குறாங்க. ஆனால் சந்திரமோகனுக்கு சீட்டுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யாருக்கு சீட்டு கிடைச்சாலும், நான் சொல்கிறேன், யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வேலை பார்த்தால் கதிரவனை வீழ்த்தலாம். பணம் ஒன்றே வெற்றியை தீர்மானிக்கும்னா சாத்தியம் இல்லை. பணம் ஒன்றே வெற்றியை தீர்மானிக்கும்னு கதிரவன் நினைச்சிட்டு இருக்காரு. அதுபோல ஆட்களை வீழ்த்துவது தமிழக மக்களுடைய கடமை. அதுவும் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமை. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். தேர்தல் காலகட்டங்களில் மன்னச்சநல்லூர் தொகுதியை அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும், இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறதுனால. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா முசிறி சட்டமன்ற தொகுதி காடுவெட்டி தியாகராஜன் 90,624 ஓட்டு. அதிமுகவை சார்ந்த செல்வராஜ் 63,718 ஓட்டு. நாம் தமிழர் கட்சி ஸ்ரீதேவி 14,311 ஓட்டு. 26,836 ஓட்டு வித்தியாசத்தில் காடுவெட்டி தியாகராஜன் ஜெயிக்கிறார். மாவட்ட செயலாளர் என ஆளுமை நிறைந்த பதவி, வானளாவிய அதிகாரம் படைத்த பதவி, மாவட்ட செயலர் பதவி. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு அவரை என்ன செஞ்சிருக்கார். ஆனால் அவருடைய வகைரா, அவருடைய ரத்த சொந்தங்கள் தான் பெரிய அளவுக்கு பலனடைஞ்சிருக்காங்க. எங்கள் சொந்த சமுதாய முத்திரையர் சமுதாய மக்களே பெரிய அளவுக்கு பலனடையலை. அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க. வீழ்த்தணும்னா அங்கே எதிரணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு சரியாக இருக்கணும்ல. அப்போ அதிமுக, அமமுக, பாஜக அந்த கூட்டணியில் ராஜசேகருக்கு சீட்டுங்கிறாங்க. ராஜசேகர் அவர் காங்கிரஸ்லேயே இருந்திருந்தா கூட இந்நேரம் திமுக கூட்டணியில் முசிறியில் நின்று வெற்றி பெற்று இருந்திருக்கலாம். நல்ல ஒரு அரசியல்வாதி தான், மாற்றுக்கருத்தில் நல்ல பேச்சாளர். KN நேருவை வலுவாக, திறமையாக, ஆளுமையாக எதிர்க்கக்கூடியவர். அந்த எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அதிமுக யாருமே கிடையாது. KN நேரு அவர்களை KN நேரு என்று பெயர் சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லாத, திராணி இல்லாத கோழைகளாக இருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள். அதுபோல மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் மருத்துவக் கல்லூரியில் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்த்து ஒருத்தர் கூட பேட்டி கொடுக்க வரமாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோழைகளாக அதிமுக சார்ந்தவர்கள் இருப்பது உண்மையாக வேதனைக்குரியது. அந்த எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் கோழையாக இருப்பது அது தமிழ்நாட்டிற்கே பெரிய ஒரு ஆபத்து, அவமானங்கிறத தாண்டி பெரிய இழப்பு. அதுபோல இனி வரும் காலகட்டங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். காடுவெட்டி தியாகராஜனை எதிர்த்து அமமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில் ராஜசேகர் போட்டியிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இன்னும் அதிமுகவை சார்ந்தவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் காடுவெட்டி தியாகராஜனை வீழ்த்தலாம். ஏன்னா சாதகமான ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு இருக்குது காடுவெட்டி தியாகராஜனுக்கு. அதை மையப்படுத்தி கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் செஞ்சு அவர் வெற்றி பெறுவாரா, அல்லது ராஜசேகர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கான்னா ராஜசேகர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது.
அது எப்படி பண்ணணும், எப்படி தேர்தல் கலப்பணி பண்ணணும், எல்லா சமுதாய மக்களையும் தேர்தல் ராஜசேகர் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா ஒரு பக்கம் கள்ளர் இருக்கணும், ஒரு பக்கம் முத்திரையர் இருக்கணும், ஒரு பக்கம் தேவேந்தர் இருக்கணும், வெள்ளாளர் இருக்கணும், ஒரு 4 பேர் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்கணும். முத்திரையர் மட்டுமே கூட்டிட்டு பிரச்சாரத்துக்கு போனார்னா அவர் தோற்றுருவார். புரியுது உங்களுக்கு? அந்த முத்திரையர் சமுதாய மக்களே வந்து என்னப்பா ரொம்ப சாதி இதாக பண்ணுறாரு, எங்கப்பா ஜெயிக்க போகிறாருன்னா அவங்களே மனசு விட்டுறாங்க. இங்கே ஓட்டு என்பது அனைத்து சமுதாய மக்களும் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் அமமுகவை சேர்ந்த ராஜசேகர் முன்னாள் எம்எல்ஏ, காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஏன்னா அவர் 2026 வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறாங்க. அவர் ஜாதகப்படி எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ராஜசேகர் பற்றிய விரிவான செய்தி இன்னொரு இதில் நம்ம பார்ப்போம். அடுத்து துறையூர் சட்டமன்ற தொகுதி 87,786 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக சேர்ந்த இந்திரா காந்தி 65,715 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் 13,158 ஓட்டு வாங்கியிருக்கார், டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 22,071 ஓட்டு வாங்கி 22,071 ஓட்டு வித்தியாசத்தில் 22,071 ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்டாலின் குமார் 87,786 ஓட்டு வாங்கி இந்திரா காந்தியை வீழ்த்தியிருக்கிறார். அவருக்கு 3வது முறையாக சீட்டு கிடைக்குமானா 3வது முறையாக சீட்டு கிடைக்காது. அவர் செயல்பாடு சரியில்லை. காடுவெட்டி தியாகராஜன் எப்படி செயல்பாடு சரியில்லையோ, இல்லை அவரை யாராவது செயல்பட விடலையா, அவருக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் சரியாக கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா நேரு அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் போக்குவரத்தெல்லாம் 8 கோடி 12 கோடின்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் தொகையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காரு. அதனால் அவங்க தேவையானதை மக்களுக்கோ கட்சியினருக்கோ செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக நிறைய இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் நண்டு போல திமுகவினர் ஒருவருக்கொருவர் காலை பிடித்து இழுத்துக் கொள்வார்கள். அதிமுக அதே மாதிரி திருவெரும்பூர், மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருச்சி கிழக்கு இந்த 5 தொகுதிகளை நண்டு போல ஒருவருக்கொருவர் பிடித்து இழுத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதிமுக திமுக 2 கட்சியில் உள்ள நிலவரத்தை பற்றியும், நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினுச்சு, அதனால திமுக சில இடங்களில் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம சொன்னோம். அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியில் பத்மநாதன் மாதிரி டம்மியான வேட்பாளர் அதிமுக போடாமல் நல்ல திராணி உள்ள, ஆளுமை உள்ள, வானலாவி அதிகாரம் படைத்த அப்படி கட்ஸ் உள்ள நேருவை வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளரை போட்டு திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டால் திருச்சி மேற்கு தொகுதி கடுமையாக இருக்கும். திருச்சி மேற்கில் நேரு 3வது முறையாக வெற்றி பெறுவதை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நேரு தான் ஜெயிப்பார். திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிக்கராஜ் போட்டிட்டால் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. நல்ல மனுஷன், அன்பான மனுஷன். நான் இது வரலையும் பார்த்தது கூட கிடையாது. உடனே காசு வாங்கிட்டு போகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் இது வரலையும் நான் பார்த்தது கூட கிடையாது, பார்க்கணும்னு நினச்சது கூட கிடையாது. என் வேலை உண்டு, விவசாய வேலை உண்டு, நான் இருக்கேன். என்ன அப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிக்கராஜ் போட்டிட்டால் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்பில் பெரியசாமி, மதிவாணன் யார் போட்டியிட்டாலும் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு. கார்த்திகேயன் போட்டியிட்டால் மற்றவங்க எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். நண்டு கதை தான், வாழை பிடிச்சி இழுத்துக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துக்குவாங்க. திருவெரும்பூர் தொகுதியில் மகேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான சூழல் இருந்தால் கூடுதலான ஒருத்தர் தாவேகா சார்பாக, நாம் தமிழர் கட்சி சார்பாக ஓட்டுகளை பிரிக்கிற பட்சத்தில் குமார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதையும் தாண்டி மகேஷ் வெற்றி பெறுவார். அங்கே தொழிற்சங்க ஓட்டு அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதிமுக சேர்ந்த புறநகர் தெற்கு மாவட்டத்தில் வந்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதி தான் போட்டியிடுவார். அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அங்கே போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது பார்ப்போம். மணப்பாறை அதுதான் குமார் அவர்கள் போட்டியிட்டால் மாவட்ட செயலர் என்கிற அதிகாரம் படைத்த பதவி இருக்கிறதுனால அவர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறோம். லால்குடியில் சவுந்தரபாண்டியன், லியமார் ஹவுஸ் 2 பேருக்கு மத்தியில் போட்டி. 200 கோடி ரூபா லியமார் ஹவுஸ் செலவு பண்ணுவாங்க. 200 கோடி சவுந்தரபாண்டியன் செலவு பண்ணுவாரா? பணத்தை மீறி சவுந்தரபாண்டியன் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய இருக்கு. பணத்தை வாங்கிட்டு லியமார் ஹவுஸுக்கு துரோகம் பண்ணுவாங்களா, அல்லது பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு லியமார் ஹவுஸை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடக்க போகுங்கிறத போக நம்ம செய்தி வெளியிடுவோம். திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் 2021 1,13,904 ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி பெற்றவர். இந்த 2021 2026 இந்த காலகட்டத்துக்குள்ள பெரிய அளவுக்கு மக்களுக்கு தேவையான சேவைகளை ஓடி போய் உழைத்திருக்கிறார். ஏன்னா நான் தான் சொல்கிறேன்ல, கல்யாணம், காதுகுத்து, கபடி, கிரிக்கெட்டு, ஜல்லிக்கட்டு, குடும்ப விழா அத்தனைகளுக்கும் தன்னால் இயன்ற அளவுக்கு உதவிகளை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் 1,13,904 ஓட்டு வாங்கி மகத்தான 2021 வெற்றி பெற்றார். அவர் வந்து தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வழிவகைகளை சென்று தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு தேவையானதை கல்யாணம், காதுகுத்து, கபடி, கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு, தொகுதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அதுபோல் திருவரங்கம் பகுதியில் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காரு. சோமராசம்பேட்டை பகுதி உட்பட 60 இன்னும் பகுதியில், மணிகண்டம் பகுதியில், அத்தரலூர் பகுதியில், அதே மாதிரி அனைத்து கட்டுமான பணிகளும், கட்டிடப் பணிகளும், தார் சாலை, அதேபோல் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை,
எல்லா பணிகளும் ஓரளவு மக்கள் மனநிறைவாக செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் அவர் வந்து தொகுதி மக்கள்கிட்ட தினமும் போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை வச்சுருக்காரு. தினமும் தொகுதி மக்களை சந்திக்கணும், ஒரு நாள் கூட கேப் விடாமல் தினமும் தொகுதி மக்களை சந்திக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி பற்றி தான் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஒத்துமையாக இருந்தால் அதிமுக ஜெயிக்கலாம், இல்லைனா திமுக கதிரவன் மீண்டும் பணத்தை வச்சு மட்டுமே வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கார். அவரை வீழ்த்துவதற்கு அதிமுக ஒற்றுமையாக இருந்து வேலை பார்த்தா அதிமுக வெற்றி பெறலாம். காடுவெட்டி தியாகராஜனுக்கு சாத்தியக்கூறுகள் வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்குது. அதிமுக அமமுக ஒற்றுமையாக இருந்தால் ராஜசேகர் வெற்றி பெறலாம். துறையூர் தொகுதியில் அதிமுகவை சார்ந்த அறிவழகன் விஜய்க்கு சீட்டு அப்படிங்கிறாங்க. அவருக்கு சீட்டு கிடைத்தால் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் இதுதான் சாம்பிள். அதிமுகவில் உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நண்டு மாதிரி காலை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க, திமுகவில் உள்ளவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்டு மாதிரி காலை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம வந்து செய்தியாக வெளியிட்டுட்டோம். திமுகவுக்கு எதிரி திமுகவே தான், அதிமுகவுக்கு எதிரி அதிமுகவே தான். திமுகவுக்கு அதிமுக எதிரி இல்லை, அதிமுகவுக்கு திமுக எதிரி இல்லை. இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை பிடிச்சி நண்டு மாதிரி இழுத்துக்கிறதுனால தான் 2021 அதிமுக வந்து திருச்சியில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த நிலைமையை வச்சு பார்க்கும்போது 2026 இவங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்க வேலை பார்த்தாங்கன்னா, இப்போ KN நேருவுக்கு வந்து அதிமுககாரவங்க வேலை பார்ப்பாங்க, கதிரவனுக்கு அதிமுககாரவங்க திமுகவை சேர்ந்த கதிரவனுக்கு அதிமுககாரவங்க வேலை பார்ப்பாங்க பணம் வாங்கிட்டு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இல்லாமல் அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்க வேலை பார்த்தா அதிமுக ஒரு 4, திமுக ஒரு 5 இப்படி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம பல கட்டமாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி வெற்றி பெறக்கூடிய தொகுதி வந்து திருச்சி மேற்கு KN நேரு வெற்றி பெற்று விடுவார். நல்ல திராணி உள்ள தெம்பான நல்ல ஒரு ஆளுமையான ஒரு வேட்பாளர் அதிமுக சார்பாக போட்டிட்டால் நேரு வெற்றி, ஹார்டிக் வெற்றியை தடுக்கலாம், இல்லைனா நேரு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், திருவரங்கம், அதுபோல் மண்ணச்சநல்லூர், லால்குடி இப்படி பல வகையான செய்திகளை நம்ம அச்சு அலசாலாக வெளியிட்டுட்டோம். அதனால் திமுக அதிமுக கவனமாக இருந்து அந்தந்த கட்சிக்கு அவங்கவுங்க வேலை பாருங்கள். திருவரங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாருன்னா ஜெயிச்சிருவார். காரணம் என்னென்னா அவர் மக்கள் பணி செஞ்சுருக்காரு, அதுதான் அவரை வெற்றி பெற வைக்கும். காடுவெட்டி தியாகராஜன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஜெயிக்கலாம். அதிமுக அமமுக ஒற்றுமை இல்லைன்னா அங்கே காடுவெட்டி தியாகராஜன் ஜெயிப்பார். காடுவெட்டி தியாகராஜன் பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்யலை, அவருடைய ரத்த சொந்தங்கள் வகையராக தான் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பாக வந்திருக்காங்க. அது பற்றின செய்திகளை நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கே ஒரு தரப்பு நம்மள்கிட்ட வரப்போகிறாங்க விரைவில். அந்த செய்தியை நம்ம வெளியிட போகிறோம். நன்றி, வணக்கம்.